Vanakkam, my beloved ladies and gentlemen. Ladies, if you're watching this, welcome. My boys, thank you so much for always being here. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, we're gonna cook. I'm gonna cook. You're gonna watch me do it. So early. It's only 7:00 in the morning, and I'm okay. I mean, I'm not going to be putting full-on makeup in front of you. Like, I'm not a psycho, I think. Anyway, நான் வந்து இன்னைக்கு எதுக்கு சமைக்கிறோம் அப்படின்ட்டு நான் அவ்வளோ ஏர்லியா, பிகாஸ் இன்னைக்கு வந்து நான் ஒரு பொட்லாக்கு போகிறேன். ஸோ ஃபார் தோஸ் ஆஃப் யூ டோன்ட் நோ, பொட்லாக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது பார்ட்டிசிபென்ட், அதாவது பொட்லாக் அந்த கேதரிங்க்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு விதமான டிஷ்ஷை வந்து அவங்க வீட்டில இருந்தோ இல்லை அவங்க ஹோம்ல இருந்தோ ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்து சமைச்சு எடுத்துட்டு வரணும். ஓகே, சமைச்சு எடுத்துட்டு வந்து கம்யூனிட்டி ஸ்டைலில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வைப்பாங்க. அதை வந்து எல்லாருமே வந்து கம்யூனிட்டி ஸ்டைலில் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ when I say கம்யூனிட்டி ஸ்டைலில் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க, எல்லாரும் ஒரு மங்களை சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரெட்டை வச்சிருப்பாங்க, புஃபே மாதிரி. இட்ஸ் லைக் பேசிக்லி வந்து செல்ஃப் மேட் புஃபே மாதிரி. எல்லா டிஷ்ஷும் வேற வேற டிஷ்ஷை வந்து புஃபே ஸ்டைலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருவாங்க. வரவங்க எல்லாமே வந்து எடுத்து சாப்பிடலாம். ஸோ that's basically it. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிற நாங்கள் எல்லாமே வந்து வேற வேற கல்ச்சர், வேற வேற கண்ட்ரியில் வந்திருக்கிறனால நான் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டேபிள் டிஷ்ஷை வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நினச்சேன். It's not dosa or idli, okay? Don't be ridiculous. What do you think I am? Crazy. It's just too early for such assumptions. Koli curry, my famous chicken curry. என்னோட சிக்னேச்சர் வந்து pumpkin chicken curry, but pumpkin somehow கிடைக்கல. So, I'm just going to have to make do with whatever I have. It's my collagen. I need that in the morning. So yeah. Potatoes போட்டு chicken curry வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். This video is going to be less talking and more cooking because again, so early in the morning, guys. Let's go. I need some breakfast before that. வீட்டில் இதுக்கு முன்னாடி சமைக்க தெரியாதவங்க இல்லை புதுசாக யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பொட்டேட்டோஸை இந்த மாதிரி பீல் பண்ணாதீங்க. நான் வந்து ரொம்ப வருஷமாக குக் பண்ணுறேன். ஸோ பொட்டேட்டோஸை வந்து இந்த மாதிரி பீல் பண்ணுறது இட்ஸ் ஆல்ரெடி a norm for me. உங்களால் முடியலன்னா பீலர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து எனக்கு பீல் பண்ண முடியல மம்மி, ஆனால் வந்து நஸ்டல் பொட்டேட்டோ சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டுனா நல்லா ஒரு ப்ரஷ் மாதிரி டிஷ் கழுவுற ப்ரஷ் இருக்குல்ல, டிஷ் கழுவுற ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க. அந்த ப்ரஷ் மாதிரி தனியாக பொட்டேட்டோஸ்க்கு மட்டும், வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோஸ்க்கு மட்டும் தனியாக எடுத்து வைங்க. ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயத்த கழுவுறதுக்கு மட்டும் தனியாக எடுத்து வைங்க. அதை யூஸ் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு, அந்த ஸ்கீனை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் சும்மா அப்படியே 4ஆவோ இல்லை 6ஆவோ வந்து பொட்டேட்டோஸை எத்தனை தடவை நீங்கள் கட் பண்ணிக்குவீங்களோ உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க டிஷ்ஷில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஸ்கீனை சாப்பிட்டா மட்டும் நம்ம ஒன்றும் செத்து போயிட மாட்டோம் இல்லையா? கண்டவளோட இவளை உள்ளுக்கு அவன் உள்ளுக்கு என்னது ஓட்டை உள்ளுக்கெல்லாம் நம்ம வாயை விட்டுட்டு கிடக்குறோம். கண்டவனோட இவனோட இதெல்லாம் எடுத்து நம்ம வாயில வச்சுட்டு கிடக்குறோம். அப்படி இருக்கும்போது வந்து பொட்டேட்டோஸோட ஸ்கின் எல்லாமே வந்து வாயில வைக்கிறதுல ஒன்றும் தப்பாயிட போகிறது இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ தாராளமாக ஜஸ்ட் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதோட ஸ்கினை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பூனில் கூட நீங்கள் வந்து பொட்டேட்டோஸை வந்து பீல் பண்ணலாம்.
Let me try to show you one, okay? Yeah, look at this. See? நீங்களா எவ்வளோ ஈஸியாக பீல் ஆகுதுன்னு சொல்லுங்க that. So you don't have to worry about anything really. Just ஸ்பூன்லேயே வந்து பொட்டேட்டோஸை பீல் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏன்னா ஸ்பூனில் நீங்கள் பொட்டேட்டோஸை பீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கின்னை மட்டும் தான் பீல் பண்ணுவீங்க. என்னது உள்ளே இருக்கிற லேயர்ஸ் எதுவுமே வராது. இந்த ஃப்ளாஷ் இருக்குல்ல அது சேர்ந்து வராது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கத்தியில் வந்து நீங்கள் சீவுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் எப்படி எந்த அளவுக்கு கரெக்டாக சீவணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து சீவணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து ஃப்ளாஷோட சேர்ந்துட்டு வராது. மம்மி ஒரு டிப் சொல்கிறேன் கேளுங்க. வெங்காயம் வந்து நறுக்கும் போது இந்த இடத்துல நறுக்காதீங்க, இங்கே நறுக்காதீங்க, இங்கே கட் பண்ணுங்க. ஹெட்டில் கட் பண்ணுங்க, பட்டில் கட் பண்ணாதீங்க. பட்டில் மட்டும் ஸ்லைசஸ் பட்டுச்சு கையை வச்சுட்டீங்க பட்டில் உங்கள் கண்ணு எரிச்ச வந்து அதுக்கப்புறம் கடவுள் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து இதை ஸ்லாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட கத்தி உங்களோட போர்டை வந்து இம்மீடியட்லி வாஷ் பண்ணுங்க. உடனே வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுங்க. தனியன்ஸை கட் பண்ணும்போது ஹெட்ல கட் பண்ணுங்க, பட்ல கட் பண்ணாதீங்க. கடைசியா ஏன்னா நம்ம போர்டை வாஷ் பண்ணிடுவோம் இதோட இல்ல நம்ம 3 வெங்காயம் வெட்டணும். சுத்தமா கண்ணி எரிச்சல் இல்லை. கிழங்கு வந்து ஆக்சுவலி நிறைய இருக்கு. ஸோ நான் 4ஆவே கட் பண்ணிக்கிறேன். உங்க பொட்டேட்டோவை குக் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்படி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஓகே, தண்ணி ஊற்றி அந்த கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாமே வந்து அது உள்ளுக்கு போட்டுருங்க. ஏன்னா இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி கருப்பு கருப்பா அப்படியே டீஹைட்ரேட்டட் ஆயிடும். That girl needs a lot of water. நம்ம ஒரு கோழி சமைக்க போகிறோம். மம்மி வந்து கோழி நேற்றே மேரினேட் பண்ணிட்டேன். ஓகே, நேற்றே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கோழி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி மேரினேட் பண்ணுவேன். ஆனால் மேரினேஷன் வந்து ஜஸ்ட் நார்மல் மேரினேஷன் தான். நான் வந்து மேரினேட் பண்ணும்போது சால்ட் போட மாட்டேன். ஏன்னா குக் பண்ணும்போது வந்து நான் டேஸ்ட் பண்ணுவேன் சால்ட்டை. நீங்கள் என்ன செய்யுங்க, என்னது பேசிக்கான பேச்சுலர் குக்கிங்க்கு வந்து தயிர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் போதும். இது போதும். அண்ட் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சமைக்கும் போது வந்து நீங்கள் பிறகு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் த பார்ட் ஐ ஹேட் த மோஸ்ட். என்ன தெரிக்கும் தெரியுமா? ஓகே, அவ்வளோ தெரிக்கல. அவங்க கோவம் அடையிறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்கு போட்டுருவோம். நல்லா ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கறி வைக்கிறதா இருந்தால் என்ன சமைக்கிறதா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி கறி மசாலாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும், நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். அப்போதான் அது எவ்வளோ வெங்காயம் கேரமலைஸ் ஆகுதோ அவ்வளோ உங்கள் டிஷ் நல்லா இருக்கும். கெட்டும் போகாது, சட்டுன்னு கெட்டு போகாது. 2-3 நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ that's not something I would recommend, but எக்கானமி இருக்கிற லெவலுக்கு you do you baby. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, I will tell you later. I'll tell you my secret later. But for now, இது வந்து வெந்துட்டு இருக்கட்டும். வெங்காய பூண்டு மம்மி இப்போ மசாலாலாம் வந்து கலக்க போகிறேன் நான். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ டூ. நான் வந்து என்னோட மசாலாஸ் எல்லாமே வந்து கலந்து வச்சுக்குவேன். ஆன் டாப் ஆஃப்
கறித்தூள் மசாலா, அதாவது வந்து கறிக்கு மட்டும் தனியா ஒரு மசாலா இருக்கும்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து தனியா வந்து சொந்தமா மசாலா சேர்ப்பேன். ஓகே, அது என்னோட சொந்த மிக்ஸ்சர். பெருசாலாம் எதுவுமே நீங்க இதுக்கு முன்னாடி கேள்வியே படாத விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. சிறுஞ்சீரகம், பெருஞ்சீரகம், மல்லித்தூள், அவ்வளவுதான். கொஞ்சம் தூக்கலா இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்குவேன். ஏன்னா வீட்டுல எல்லாரும் நல்லா உரப்பு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டுன்னு. பட் இன்னைக்கு நம்ம இன்டர்நேஷனல் க்ரௌடுக்கு குக் பண்றதுனால நம்ம ஸ்பைஸை வந்து குறைச்சிக்க போறோம், உரப்பை குறைச்சிக்க போறோம் ஆக்சுவலி. இல்லைன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. நான் முன்னாடியே விசாரிச்சுட்டேன், யாரும் அவ்வளோ உரப்பு சாப்பிட மாட்டாங்களா. 2 பேர் தான் நல்லா உரப்பு சாப்பிடுவாங்களாம். ஸோ yeah, we're gonna have to skip that. நான் வந்து தனியா சில்லி ஆயில் வந்து அவங்களுக்கு பண்ணி எடுத்துட்டு போயிடலான் இருக்கேன். So that I can cater to everyone. வெங்காயம் எல்லாம் நல்லா மடங்கி குக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதை சேர்க்க போறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். சில பேர் வந்து கோழியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்ப்பீங்க. நீங்க எப்படி சேர்த்துக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். எங்க வீட்டில் நாங்கள் இப்படிதாங்க சமையல் பண்ணுவோம், புரியுதா? அப்படிதான். மசாலா குக் பண்ணும்போது பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும். எண்ணெய் இல்லை தண்ணி சுண்டிடுச்சுன்னா லேசாக விட்டுக்கோங்க. ஆனால் இது அட்லீஸ்ட் ஒரு 5 minutes குக் பண்ணணும். நீங்கள் வந்து கறி மசாலா தூள் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டுக்கு இதை தட்டிவிட்டு, மம்மி வேக சொல்லிட்டாங்க, வேக வைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள் பாட்டுக்கு தட்டிவிட்டு, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து துணி காய வைக்கிறது, அங்கிள் எப்போ வேலைக்கு போகிறாரு, ஆண்டி எப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்படி நான் சொல்கிறது. பக்கத்துலேயே உட்காந்து கவனிங்க. இதை கிச்சனில் மற்ற வேலையை பண்ணிக்கிட்டு இதை கவனிங்க. அந்த கேப்பில் வந்து உங்களோட சரௌண்டிங்ஸை நல்லா தொடச்சிக்கிட்டு, புரியுதா? மங்கு ஜாமா சிங்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா களி வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு சமைக்க பொம்பளைங்க மாதிரி வேலை செய்யாதீங்க. பொம்பளைங்க எப்படி சமைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் வெட்டுறது சிங்க்ல போடுறது, எல்லாத்தையும் குக் பண்றது சிங்க்ல போடுறது, அப்படியே பானியா அப்படியே குமிஞ்சு கிடக்கும் சிங்க்ல. ஆனா யாருல உங்களை எல்லாம் வளர்த்தா, யாருல உங்களை எல்லாம் வளர்க்குறாங்க எனக்கே புரியல. இந்த மாதிரி எப்படி மனசங்க வளர்றாங்க அப்படின்ட்டுன்னு. நீங்க அப்படி இருக்காதீங்க. ஓகே, மம்மி உங்களை அப்படி வளர்க்கல. உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் நான் இப்பவே. நீங்க கல்யாணம் பண்ணி போறதுக்கு முன்னாடியே வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து அசத்த போறீங்கன்னா, பசங்க எஸ்பெஷலி குக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கத்துக்கணும், புரியுதா? தண்ணி சுண்டிடுச்சு மம்மி, கொஞ்சோண்டு ஊத்துறேன் தண்ணி ஊத்த சொல்லிட்டாங்கன்ற பாவத்துக்கு அப்படியே வெள்ளை மாதிரி ஊத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, மசாலா வாடை மடங்கணும் இல்லைங்களா? மசாலா வாடை எவ்வளவு மடங்குதோ அந்த அளவுக்கு உங்க கறி மணக்கும். மம்மி சொல்ற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கறி மசாலாவை சேர்த்துக்க போறேன். தண்ணி ஊற்றி கரைச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக நல்ல பவுல் நிறைய தண்ணியை ஊற்றிக்காதீங்க. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. ஓகேவா? இந்த பதத்துக்கு அரைச்சாதான் கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும், வேகிறதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலாவோட மடங்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அடுப்பை இந்த கட்டத்துல ஸ்லோவா வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமா வச்சுட்டு உங்க மசாலாவை வந்து தீச்சிடாதீங்க. இது குரூஷலான பார்ட் இல்லைங்களா? மசாலா தீஞ்சிடுச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதான். மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மசாலா தீஞ்சிடுச்சுன்றதுக்காக இதையும் அதையும் போட்டு சரிப்படுத்தவே முடியாது. மசாலா தீஞ்சிடுச்சு தூக்கி கொட்டிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கணும். அதனால இதை வந்து பதமா நியூபோர்ன் பேபி மாதிரி பாத்துக்கணும். புரியுதானே சொல்றது? திரும்பி வருவோம். ஓகே, மசாலா நல்லா மடங்கிடுச்சு பாத்தீங்களா? எண்ணெய்லாம் இப்படி மிதங்கணும் மேல. நேற்று மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் கிழங்கையும் சேர்த்துட்றேன் நான் இதுலயே, ஏன்னா எல்லாமே ஒன்றா வேகணும்.
ஸோ கிழங்கு வெந்துருச்சுன்னா எனக்கு தெரியும் கோழியும் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டுன்னு. அதனால் நான் எப்போவுமே ஒன்றா சேர்த்துருவேன். உங்களுக்கு வந்து ஏறிட்டாக இருந்துச்சுன்னா கிழங்கு தனியாக அவிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இதை இப்போ இப்படியே நான் கொதிக்க விட போகிறேன். ஓகே, இப்படியே வந்து அதை மெதுவாக கொதிக்கிட்டோம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்பில் நம்ம வேறு ஒரு டிஷ்ஷு சமைக்க போகிறோம். இதை நான் பெரிய அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்லோவான நெருப்பில் அப்படியே கொதிக்க விட போகிறேன். ஓகே, அந்த அடுப்பில் வந்து கறி கொதிச்சிட்ருக்கு. அந்த கேப்பில் வந்து நம்ம ரைத்தாவுக்கும் ஆம்லெட்டுக்கும் தேவையான வெங்காயத்தெல்லாம் வெட்டிக்கலாம். வந்து பீஃப் நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நேற்று நான் ஒரு பேட்ச் அவிச்சேன், குக் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ ஐ தாட் இதையும் வந்து ஆம்லெட்டில் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு. ரொம்ப சேர்க்க போகிறதில்ல நம்ம, ஏன்னா ஆல்ரெடி கிழங்குலாம் இருக்குது. ரொம்ப ஹெவியாகிடும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. கிழங்கு வந்து பாயில் பண்ணியாச்சு. ஜஸ்ட் பாயில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டா போதும். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம். We're just gonna crack our eggs. முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதா இருந்தாலும் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் டூ, எப்போவுமே பவுலில் கிராக் பண்ணிட்டு தான் பெரிய பேட்சில் ஊற்றுவேன். ஏன்னா முட்டையை நம்பவே முடியாது. They can always be a bad egg. We just won't know. You know what I'm saying? எனக்கு இது பழகிடுச்சு. நீங்கள் வந்து உங்களோட எக்ஸோட நீங்கள் பண்ணையிலேருந்து நீங்களே எடுக்கிறீங்க அப்படின்ட்டுனா அஃப்கோர்ஸ் அது பரவாயில்ல இல்லையா? யூ நோ அந்த எக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. நம்மளா போயிட்டு கோழி கொட்டையில் வந்து எடுத்துகிட்ருக்கோம் இந்த முட்டையை. எதை எங்கே வைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. வந்துட்டுமே கோழிக்கறி திருப்பி கம்பேக் கொடுத்துருச்சு. as you can see. எப்படி தெரியும்? ஏன்னா கிழங்கு வெந்துருச்சு. ஸோ கிழங்கு வந்து நீங்கள் குத்தி பார்க்கணும். இப்படி நான் முள்ளு கறியில் குத்தி பார்த்துட்டேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கோழிக்கறியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து என்னோட சீக்ரெட் பிளெண்டிங் பேஸ்ட். இதில் வந்து என்னென்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் இருக்கணுமோ அதெல்லாமே வந்து போட்டு அரைச்சிட்டேன். ஸோ இதை வந்து கடைசியாக நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இதை ஆல்ரெடி நான் அரைச்சி குக் பண்ணிட்டேன். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆரம்பத்தில் நான் சமைக்கும் போது, பட்டை கிராம்பு ஏலக்காய் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லையானே. எல்லாத்தையுமே பக்குவமாக பதமாக அக்கா அரைச்சி பேஸ்டாக்கி ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். அதை வந்து நான் எப்போவுமே ஒரு சர்டன் பேட்சாக வச்சுருப்பேன். நான் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு என்னோட குக்கிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவேன். மீன் கறிக்கு தனியாக ஒரு பேஸ்ட் வச்சுருக்கேன், கோழிக்கறி இறைச்சிக்கெலாம் தனியாக ஒரு பேஸ்ட் வச்சுருக்கேன். இந்த ரெசிபி கிடையாது யாருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டொமேட்டோஸை வந்து இறக்கிடுவோம். சில பேர் கடைசி ஆட் பண்ணுவீங்க, சில பேர் எண்ணெயில் குக் பண்ணுவீங்க. எப்படி குக் பண்ணாலும் ஓகே, ஆனால் டொமேட்டோஸை ஆட் பண்ணணும் இல்லைங்களா? டொமேட்டோஸ் இருந்தால் தான் சமையல் நல்லாயிருக்கும். ஓகே, உங்க அம்மால கஞ்சா that's the stuff. Okay, last ingredient, coconut milk. நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அப்படின்ட்டுன்னு.
திஸ் ஷுட் பி ஓகே. ஓகே, உப்பு தேங்காய் பால்லாம் நான் சேர்த்துட்டேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. That's the stuff. கொஞ்சமா மசாலா, ரொம்ப இல்லை, கொஞ்சமா டேஸ்ட்டாக ஒரு நல்ல உமாமி டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. பாலை சேர்த்து வேகத்துக்கு முட்டையும் சேர்த்துடலாம். இதில் வெங்காயம் நான் கட் பண்ணி தண்ணீரில் போட்டுடுறேன் முதல்ல. ரைத்தாக்குள்ளது, ஐயோ ரைத்தாவில் சின்னதாக வெட்டணுமே மறந்து போயிட்டேன். ஏன்னா ரைத்தா சாப்பிடும்போது அது இந்த வெங்காயத்தை நறுக்குன்னு அப்படியே ரோவா கடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், ஐயோ கடவுளே, அப்படியே ஒரு தெரியல, வாழ்க்கையே அப்படியே ஒரு மாதிரி இருட்டான மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எனக்கு பிரியாணி பிடிக்காது, பட் டோன்ட் ஹேட் மீ ஃபார் தட். எனக்கு பிரியாணி பிடிக்காது, ஆனால் அப்பயும் பிரியாணி சாப்பிடும் போது நான் வந்து ஏலக்காவை கடிச்சிட்டுனா கூட நான் அவ்வளோ பெருசாக ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு ஓகே பரவாயில்ல, ஏன்னா எனக்கு ஏலக்காய் பிடிக்கும். ஆனால் இந்த வெங்காயம் அப்படியே அந்த என்ன சொல்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே அப்படியே ரூயின் பண்ணிடும். அதனால நம்ம நல்லா நறுக்கிக்குவோம். மேயோனேஸ் வந்து எவ்ரி 3 tablespoon ஆஃப் யோகர்ட்க்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மேயோ ஆட் பண்ணுங்க. இது கார்லிக் மேயோ, இது ஜாப்பனீஸ் மேயோ. ஜாப்பனீஸ் மேயோ இல்லாமல் நம்ம வீட்டில் சாப்பாடே இல்லை. எவ்ரி ஒன் லவ்ஸ் ஜாப்பனீஸ் மேயோ. Zatar. This is a must in this house. இப்போ இது ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு போகலாம். ஓகே, ஆம்லெட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சேன், ஆனால் அது கடைசியில் ஸ்கிராம்பிள் எக் ஆயிடுச்சு. ஸோ we're just gonna go with it. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. Let's get this party started, baby. கொஞ்சோண்டு உப்பு வேணும். இப்போதான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்ச நேரம் சூடாகட்டும். நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன். அதுக்கப்புறம் வந்து கிளம்பும் போது அப்போதான் நம்ம வந்து நம்மளோட பராட்டாவை வந்து சுட்டு எடுத்துட்டு போவோம். இல்லைன்னு வச்சுங்களேன், சூடாக இருக்கும் போது சாத்திட்டு, இல்லைன்னு வச்சுங்களேன் கிறிஸ்பினஸ் அவ்வளோவா இருக்காது. கிளம்பும் போது பண்ணி எடுத்துட்டு போவோம். ஓகே, வந்தாச்சு. பராட்டாவை டோஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் டைம் டு கோ.
read the questions, and immediately came energy of anger and emotion and fury. I don't really remember the exact question now that I was asking, but I sure had something to do with it. And I was the one asking him questions. That's it. We're done. We're done, gentlemen. Let's go eat.